மாஸ்டருக்கு வணக்கம். அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் வணக்கம். பாபுஜி மாஸ்டர்னுடைய சகஜமார்க்க பார்வையில் ராஜயோகத்தின் செயல்திறன் இந்த புத்தகத்தில் மனமண்டலம். இப்போ நம்ம ஆன்மீக யாத்திரையில் இதய மண்டலத்தை கடந்த பின்னாடி கடவுளினுடைய ஆதி மனம்னு சொல்லப்படுற உயர் மனதுக்குள்ளே நுழையிறோம். இதய மண்டலத்தினுடைய சக்கரங்கள் நம்மளுடைய லௌகீக வாழ்க்கையோடு சம்மந்தப்பட்டது. அதாவது ஆசைகள், கவலைகள், பேராசைகள், பொறாமை, கோபம், சிற்றின்ப உணர்ச்சிகள், குற்ற உணர்வு, முன்கணிப்பு, அவமான உணர்வு, இந்த மாதிரியான பலவிதமான கூட்டு உணர்வுறு நிலைகள் இதய மண்டலத்திற்குள்ளே இருக்குது. அப்போது இரட்டை தன்மைகள், வேற்றுமைகள், விருப்பு வெறுப்புகள், இது எல்லாமே இருக்கிறது தான் இதய மண்டலம். நாம் நம்மளுடைய இடைவிடாத பயிற்சியின் மூலமாகவும் குருவினுடைய பிராணகுதி துணை கொண்டும் இந்த விருப்பு வெறுப்புகள், இரட்டை தன்மைகள், இதை எல்லாத்தையுமே எப்படி சமநிலைப்படுத்தி, அதாவது இந்த குணங்கள் எல்லாத்தையுமே எப்படி சீர் செய்யறது அப்படிங்கிறத கற்றுக்குறோம். அதோட கூட அதற்கான பயிற்சியையும் நம்ம செய்கிறோம். நம்மளுடைய சமஸ்காரங்கள் எல்லாமே சேர்றது இந்த இதய மண்டலத்தில் தான். அப்போது அதை எல்லாத்தையுமே சுத்திகரிப்பு செஞ்சு தியானத்தினுடைய வாயிலாக முன்னேறி நம்ம போகிறோம். இதில் நமக்கு அதிகமாக துணை புரியறது A பாயிண்ட் மெடிடேஷனும் B பாயிண்ட் கிளீனிங்கும். இந்த 2 பயிற்சிகளில் நமக்கு ஆன்மீக முன்னேற்றம் அதிகமாக கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஆரம்ப பயிற்சி முறைகள் எல்லாமே நமக்கு அடித்தளமாக இருந்து உயர்ந்த உணர்வுற நிலைக்கு நம்மளை கூட்டிகிட்டு போகுது. இதய மண்டலத்தில் இருக்கிற சக்கரங்களை கடந்த பின்னாடி நம்மளுடைய யாத்திரை இன்னும் உயர்ந்த தேசங்களுக்கு போகிறதுக்கு ஆயத்தமாகுது. அப்போது இந்த பிண்ட தேசத்தை கடக்கிறது அப்படிங்கிறது அடுத்த பெரிய மண்டலமான மனமண்டலத்திற்கு போகிறதுக்கு நம்ம தயாராகிட்டோம் அப்படிங்கிறத குறிக்குது. இந்த மனமண்டலத்தில் ஒருத்தர் உணரக்கூடிய நிலையை வார்த்தைகளால் விளக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இந்த பெரிய மண்டலத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு அறிகுறிகள் மட்டும்தான் இங்கே இருக்குது. இதய மண்டலத்தில் நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கிறது அறிவுத்திறனுக்கு அப்பாற்பட்டது. ஏன்னா இதய மண்டலத்தில் பலவிதமான பிரபஞ்ச சக்திகள், பரம்பொருளினுடைய சக்திகள் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இப்போ நாம் இருக்கிறது பிரபஞ்ச மண்டலம்னு சொல்லப்படுற பிரம்மாண்ட மண்டலம். யார் ஒருத்தர் மனமண்டலம் இதனுடைய நிலைக்கு வராங்களோ அவங்க பிறப்பு இறப்புங்கிற சுழற்சியிலிருந்து விடுதலை அடைகிறாங்க. இந்த விடுதலை அப்படிங்கிறது லௌகீகத்தினுடைய மாயையிலிருந்து ஆன்மீகத்திற்குள்ளே செல்லக்கூடிய சுதந்திர உணர்வு. அந்த உணர்வு நம்மளுடைய இதயத்துக்குள்ளே மலர்றது தான் இந்த விடுதலை உணர்வு. அதாவது இதய மண்டலத்தை கடந்து வரும்போது சமஸ்காரங்களினுடைய பலுவால் இருந்த நாம் விடுதலையடைந்த நிலையில் லகுவாக சுயமாக முடிவெடுக்கக்கூடிய ஒரு திறனோட நாம் முன்னேறி வரோம். அப்போது இப்படி ஒரு நிலையில் தான் ஆன்மா இருக்குது. அப்போது இதய மண்டலத்தை தாண்டும் போது கிடைக்கிறது தான் உண்மையான சுதந்திரம். இது ரியல் ஃப்ரீடம், லிபரேஷன், கைவல்யா, நிர்வாணா, முக்தி, இந்த மாதிரி பல பெயர்களில் யோகிகளால் சொல்லப்படுறது. இதை அவ்யக்த கதி அப்படின்னும் சொல்கிறாங்க. அதாவது இதய மண்டலத்தை கடந்ததும் நம்மளுடைய வாழ்க்கையில் நாம் செஞ்ச நல்ல செயல்கள் அதை அடிப்படையாக வச்சு குறுகிய காலத்துக்கு ஆன்மாவுக்கு ஓய்வு கிடைக்குது. இதை மோட்சம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மோட்சம் அப்படிங்கிறது குறுகிய கால வரையறை மட்டும்தான் இதுக்கு இருக்குது. அதாவது வாழ்க்கை அப்படிங்கிற சுழற்சியிலிருந்து ஆன்மா தற்காலிகமாக ஓய்வு பெறுகிறது. அந்த நேரத்தில் ஆன்மீக வழிகாட்டியின் மூலமாக, ஸ்பிரிச்சுவல் கைட்ஸ் அவங்க மூலமாக, அவங்களுடைய துணையோட இந்த ஆன்மா ஆன்மீக பயிற்சிகள், அடுத்த பிறவிக்கான திட்டம், செயல்பாடுகள், இது எல்லாமே கிடைக்கப்பெற்று அதன் மூலமாக அந்த ஆன்மாவிற்கு முன்னேற்றம் ஏற்பட்டு அடுத்த பிறவி எடுக்குது. இந்த பூமியினுடைய வாழ்க்கைங்கிறது நமக்கு எதுக்கானது, இந்த நோக்கத்தை பற்றின ஒரு தெளிவு அந்த ஆன்மாவிற்கு கிடைக்குது. அப்படி கிடைக்கும்போது இந்த பிறவியை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி அந்த வாய்ப்பின் மூலமாக முன்னேற்றம் ஏற்பட்டு இறுதி நிலை அப்படிங்கிற அந்த லட்சியத்தில், அதாவது அந்த லட்சியத்தை கருத்தில் எடுத்துக்கிட்டு இன்னும் முன்னேறி உயர்ந்த நிலைக்கு போகக்கூடிய அந்த எண்ணம் ஆன்மாவிற்கு வலுவடையுது. அப்போது தனக்கு கிடைக்கிற எல்லாத்தையுமே ஒரு அனுபவமாகவும் படிப்பினையாகவும் ஆன்மா எண்ண தொடங்குது. இந்த உணர்வுகள் எல்லாமே இதயத்திலிருந்து வருது.
இந்த மாதிரி கிடைக்கிற சுதந்திர நிலையிலிருந்து ஆன்மா எல்லா எதிர்ப்பதங்கள்லேருந்தும் வெளியே வருது. இதை தான் அவ்வியக்த கதி அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இங்கே மனமண்டலத்தில் நம்மளுடைய உணர்வுற நிலை புது விதமாக உயர தொடங்குது. அந்த புதுவித மாற்றம் அப்படிங்கிறது ஆன்மா தன்னுடைய சொந்த வீட்டுக்கு போகக்கூடிய அந்த பாதையில் முதல் கட்டத்தை கடந்துருச்சு அப்படிங்கிறது தான் அதுக்கான காரணம். இங்கே இதய மண்டலத்தினுடைய சாராம்சம் இருக்குது. ஏன்னா இதய மண்டலம்ங்கிறது உச்சந்தலையிலிருந்து பாதம் வரைக்கும் அதனுடைய உணர்வுறு நிலை பரவி இருக்கிறதுனால. மனமண்டலம்ங்கிறது 6வது சக்கரத்திலிருந்து 2 புருவங்களுக்கு மத்தியில் இருக்கிற பிரம்மாண்ட மண்டலம் அங்கிருந்து ஆரம்பிக்குது. அப்போ இங்கே பிரம்மாண்ட மண்டலம், பரபிரம்மாண்ட மண்டலம், பிரபன்னா, பிரபன்ன பிரபு, பிரபு, இந்த எல்லா மண்டலங்களுமே இருக்கிறது தான் மனமண்டலம். இந்த மண்டலத்தில் தான் பிரபஞ்சத்தினுடைய செயல்பாடுகள் எல்லாமே நடந்துட்டுருக்கு. அதாவது இந்த பிரபஞ்சத்தினுடைய இப்போ இருக்கிற இந்த அமைப்பு இந்த பெரிய மனதினுடைய செயல்பாட்டால் தான் ஏற்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இந்த பிரபஞ்ச மண்டலத்தில் இருக்கிறது எல்லாமே சக்திமயம். எந்த விதமான கலவைகளோ ஒளியோ இல்லாமல் தூய்மையான இயற்கையினுடைய சக்திகள் இருக்கக்கூடிய இடம். இதய மண்டலத்தில் காணப்படுற இரட்டை தன்மைகள்லேருந்து நம்ம விடுபட்டு நாம் வந்த நிலையான ஆதி நிலைக்கு, அதாவது இயற்கை நிலைக்கு திரும்பும்போது அந்த பாதையில் இங்கே நமக்கு அமைதி நிறைய கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது மனமண்டலத்தில் எந்த மாதிரியான அமைதி கிடைக்குதுங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு அதை வார்த்தையால் விவரிக்க முடியாது, வேணும்னா இப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதய மண்டலத்தில் இருக்கிற அமைதி, அந்த அமைதி தூய்மையாக்கப்படும் போது எப்படி இருக்குமோ அந்த அமைதி இங்கே இந்த மனமண்டலத்தில் இருக்குது அப்படின்னு நாம் புரிஞ்சுக்கலாம். மனமண்டலத்தில் உயர்ந்து போக போக அமைதியை பற்றின கருத்து மட்டும்தான் நமக்கு அந்த உயர்ந்த நிலையில் காணப்படுது. வேறு விதத்தில் சொன்னால் அமைதியை கூட மறந்த நிலை மனமண்டலத்தினுடைய உயர்ந்த நிலையில் காணப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நமக்கான லட்சியம் இது மட்டும் கிடையாது, இதை தாண்டி இன்னும் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது இந்த மனமண்டலத்திற்குள்ளே நாம் நுழையும் போது நமக்கு அனுபவ சக்திங்கிறது நிறைய கிடைச்சிக்கிட்டே இருக்குது. இது அவங்கவங்க தங்களுடைய பயணத்தில் உணரக்கூடிய ஒன்று. இங்கே இருக்கிற விஷயங்கள் எல்லாமே நமக்கு தெளிவாக தெரியுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இங்கே இயக்கம் அப்படிங்கிறது விரிந்தும் சுருங்கியும் காணப்படுது. அதாவது நம்மளுடைய உணர்வுறு நிலை 360 டிகிரி கோணத்தில் விரிவடையுது. 6வது சக்கரத்தில் இருந்து மனமண்டலமானது தொடங்குது. அப்போ இந்த 6வது சக்கரம்ங்கிறது ஆற்றலினுடைய ஒரு இருப்பிடம். நம்மளுடைய ஹார்ட்ஃபுல்னஸில் 6வது சக்கரத்தில் தியானம் செய்கிறத மாஸ்டர்ஸ் பரிந்துரை பண்ணலை. இங்கே மாஸ்டர் அபியாசியை தங்க வைக்கிறதில்ல. ஏன்னா நம்ம குடும்ப வாழ்க்கை வாழறவங்க அன்பு, புரிந்து கொள்ளுதல், பரிவு, பச்சாதாபம் இதுதான் இதயத்தினுடைய குணங்கள். ஆனால் 6வது சக்கரம்ங்கிறது ஆற்றலினுடைய இருப்பிடமாக சொல்லப்படுறது. இந்த காரணத்தினால 6வது சக்கரத்தில் இருந்து 7வது சக்கரத்திற்கு மாஸ்டர் நம்மளை விரைவிலேயே அனுப்பி வைக்கிறாரு. 6வது 7வது சக்கரங்கள் ஒன்றுக்கொன்று பின்னி பிணைஞ்சு 8ங்கிற எண்ணெய் மாதிரி இருக்குது. அதே நேரத்தில் 6வது சக்கரம் கொஞ்சம் பெரியதாகவும் 7வது அதை விட சற்று பெரியதாகவும் இருக்குது. அதாவது சிறிய சக்கரம் கொஞ்சம் முன்னாடியும் பெரிய சக்கரம் அதற்கு பின்னாடியும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த 7வது சக்கரம்ங்கிறது மகத்தான ஆற்றல் களஞ்சியமாக இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய ஆற்றல்களை 6வது சக்கரம் அதன் மூலமாக பிண்ட பிரதேசத்திற்கு விநியோகங்கிறது நடக்குது. தாஜி மாஸ்டர் 7வது சக்கரத்திற்கு துர்வாசர் அப்படின்னு சொல்லி பெயர் வச்சிருக்காரு. ஏன்னா துர்வாச முனிவர் அதிகப்படியான சக்தி, கோபம், எரிச்சல் இந்த குணங்கள் எல்லாமே நிறைஞ்சவர். அவருக்கு கோபம் வந்துருச்சுன்னா எதிராளி யாருன்னு பார்க்காம உடனே சாபம் கொடுக்குற பழக்கம் அவருக்கு இருந்தது. நம்மளுடைய ஆன்மீக யாத்திரையில் கோபங்கிறது இருக்கக்கூடாது, அன்பு மட்டும்தான் இருக்கணும். இதை பற்றின புரிதலோட நம்மளை வழி நடத்துறதுக்கு நம்மளுடைய வழிகாட்டியும் கூடவே இருக்கிறாரு. இந்த மண்டலத்தில் கண்ணுக்கு புலப்படாத அசைவுகள் சிருஷ்டிங்கிற கருத்தோடு சேரும்போது அதற்கான சக்தியை கீழ்நோக்கி திருப்பி அதிகமாக்குது. அதுதான் நாம் இன்னைக்கு பிரபஞ்சத்தில் பார்க்கக்கூடிய கணக்கில்லாத வேறுபாடுகள். அதாவது இந்த பிரபஞ்ச சக்திகள் எல்லாமே குடிகொண்டுட்ருக்கிற இடம்தான் இந்த மனமண்டலம் அப்படிங்கிறது. அப்போது இந்த 7வது சக்கரம் அப்படிங்கிறது நமக்கு புலப்படக்கூடிய சக்திக்கும் அப்பாற்பட்ட ஒன்று.
இது கடவுளினுடைய பிரதேசங்களில் ஒரு சக்தி வாய்ந்த பிரதேசமாக சொல்லப்படுறது. நாம் புரிஞ்சுக்கிறதுக்காக கடவுளினுடைய இயந்திர சாதனங்களை தொடர்ந்து இயக்க வைக்கிற சக்தி, அதாவது பவர் ஹவுஸ்னு சொல்லப்படுற சக்தி பீடம் அப்படின்னு இதை சொல்கிறாங்க. பல அதிர்வுகளை உண்டாக்குற ஒரு சக்தி வாய்ந்த, கண்ணுக்கு புலப்படாத அசைவுகள் எல்லாமே இயக்கமே இல்லாமல் ஆனால் தேவைப்பட்டால் இயங்கக்கூடிய அந்த நிலையில் இயக்கமற்று இங்கே இருக்குது. இந்த கருத்தை விளக்கிறது ரொம்ப கடினம். அதை நாம் அனுபவத்தால் மட்டும்தான் உணர முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது இந்த 7வது சக்கரத்தில் கிடைக்கப்படுற சக்திகள், ஆற்றல்கள், இதை எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கிட்டு அதை கடந்து அடுத்தது 8வது சக்கரத்திற்கு வரோம். இது பிரபன்னான்னு சொல்லப்படுறது, அதாவது சரணாகதி நிலை. ஸ்ரீ கிருஷ்ணரை சுற்றி பசுக்கள் இருக்கிற மாதிரி குரு அப்படிங்கிற அந்த ஒரு கொள்கை மட்டும் அந்த உணர்வோட எல்லாத்தையுமே ஏற்றுக்கிட்டு அன்போடு சார்ந்து இருக்கும். அதாவது இத்தனை கட்டமாக அகங்காரம் ஆட்சி புரிஞ்ச இடத்துல பணிவும் ஆன்ம சமர்ப்பணமும் இங்கே நமக்கு நிறைஞ்சு காணப்படுது. அதாவது நம்மளை விட மேலான ஒன்றுக்கு அடிபணியறதுக்கு விரும்புகிறோம். இந்த உலகம் முழுவதுமே மாயை அப்படிங்கிறத இங்கே நம்ம உணர ஆரம்பிக்கிறோம். அப்போது நமக்கு தேவையில்லாத விஷயங்களில் ஈடுபாடு குறையுது. இந்த மண்டலத்தில் கண்ணுக்கு புலப்படலை அப்படின்னாலும் அசைவு இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அங்கே எப்படி அமைதி நிலை இருக்க முடியும் அப்படின்னு மக்கள் சந்தேகிக்கலாம். ஆனால் இங்கே அமைதி நிலைங்கிறது தூய்மையான நிலையில் இருக்குது அப்படிங்கிறத மாஸ்டர் சொல்கிறாங்க. அதாவது சிருஷ்டி உருவாகிறதுக்கு முன்னாடி படைப்பு உருவாக்கப்படணுங்கிற கருத்து எப்படி அந்த ஒரு எண்ணம் எப்படி அமைதியான நிலையில் தெரியாமல் இருந்ததோ அந்த மாதிரி இங்கே இந்த இடத்துல காணப்படுற அமைதியும் நம்மளுடைய கண்ணுக்கு புலப்படாமல் இருக்குது. அப்போது எல்லாத்தையுமே நாம் லேசாக உணர்கிறோம். காரணம் நம்மளுடைய எண்ணங்களினுடைய எடை குறைக்கப்படுது. பாபுஜி மாஸ்டர் சொல்கிறாங்க, தேடுபவர் பரம்பொருளை அடைய ஒரு அமைதியின்மையை தன்னுள் காண்பாரேயானால் அவரே இந்த அமைதியை அடைய முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நமக்குள்ள எந்த அளவு ஒரு பரித்தவிப்பான ஒரு நிலையை உருவாக்கிக்கிறோமோ, இறைவனை அடையணுங்கிற தீராத ஏக்கம் அது நமக்குள்ள எந்த அளவு வளருதோ அவங்களால மட்டும்தான் இந்த அமைதியை உணர முடியும். இந்த அமைதி எந்த மாதிரி நமக்கு காணப்படுது அப்படிங்கிறத, அதாவது இந்த அமைதியினுடைய தூய்மையான தன்மையை அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இப்போது இந்த அமைதியிலேயே இன்னும் நாம் மேம்பட்ட நிலைக்கு போகிறோம். அடுத்தது 9வது சக்கரம்ங்கிற இந்த மண்டலத்தில் உச்சகட்டமான பணிவு, உச்சகட்டமான சமர்ப்பணம் இது நமக்குள்ளே வெளிப்படுது. இந்த 9வது சக்கரத்தை பிரபன்ன பிரபு அப்படின்னு சொல்கிறாங்க. இது சரணடைதலினுடைய மேம்பட்ட நிலையாக சொல்லப்படுறது. குருவுக்கும் சீடனுக்கும் நடுவில் பிணைப்பு அதிகமாகி பக்தியினுடைய ஒரு மேம்பட்ட நிலை இங்கே உருவாகுது. இங்கே மாஸ்டர் ஸ்பிரிச்சுவல் என்டிட்டின்னு சொல்லக்கூடிய ஆன்மீக பிறப்பை நமக்கு கொடுக்குறாரு. தாய் தன்னுடைய குழந்தைய வயிற்றில் சுமக்கிற மாதிரி இங்கே குரு தன்னுடைய இதய கருவறையில் சீடனை 7 மாதங்கள் சுமக்கிறாரு. ஆன்மீக பிறப்புங்கிறது ஆன்மாவினுடைய ஒரு பிரதியாக சொல்லப்படுறது. ஆன்மா பல கூறுகளாக பிரியும் தன்மை கொண்டது அப்படின்னு லாலாஜி மாஸ்டர் சொல்லியிருக்காங்க. கருவேலத்தினுடைய மர விதைகள் காற்றுல பரவி பல இடங்களில் மரமாகிற மாதிரி ஆன்மாவினுடைய உயிர் சக்தி பல இடங்களில் பிறப்பெடுக்குது. ஆன்மாவினுடைய ஆற்றல் அதிகமாகும் போது மட்டும்தான் இது சாத்தியப்படுது. இதுக்கு நமக்குள்ள காணப்படுற நிலையான நினைவு அதுதான் இங்கே உதவி பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது 10வது சக்கரம்னு சொல்லப்படுற பிரபு, முழுமையான சரணாகதி, ஒன்னஸ்ன்னு சொல்லப்படுறது. இங்கே தான் நம்ம முதல் மனம்னு சொல்கிற கடவுளுடைய மண்டலத்திற்குள்ள, தெய்வீக மண்டலத்திற்குள்ளே நுழையிறோம். 10வது 11வது சக்கரத்திற்கு நடுவில் இருக்கிறது தான் 1000 இதழ் கொண்ட தாமரைன்னு சொல்கிற STK, சஹஸ்ரதல் கமல். இது ஆனந்தத்தினுடைய சக்தி பீடமாக, ஆனந்த சாகரமாக சொல்லப்படுறது. இங்கே இருக்கக்கூடிய சூழல் நம்மளை இங்கேயே தங்கிடணும் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு கொண்டு வந்து விடுது. அப்படிப்பட்ட ஒரு பேரானந்த நிலை இங்கே காணப்படுறது. ஆனால் நம்மளை இங்கேருந்து மேல் நோக்கி அழைச்சிட்டு போகிறதுக்கு குருவால் மட்டும்தான் முடியும். அப்படி போகும்போது அடுத்த மண்டலமான 11வது சக்கரம் பிரபு, அதற்குள்ளே முன்னேறுறோம். கடவுளினுடைய பிரசன்னம் இங்கே அதிக அளவில் வெளிப்படுது. நம்மளால் நம்ப முடியாத அளவுக்கு நெருக்கம் உண்டாகுது. மீராபாய்
கிருஷ்ணனோட பக்தியில் பிணைக்கப்பட்ட மாதிரி இறைவன் இல்லாமல் அமைதி இல்லை அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் இங்கே மேலோங்கி இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இந்த பரிதவிப்போடையே நாம் 12வது சக்கரத்தை அடையிறோம். அகங்காரம் எந்த அளவு பண்படுத்தப்படுதோ, அதாவது எந்த அளவு பணிவாக மாற்றப்படுதோ, அதன் மூலமாக தான் இந்த 12வது சக்கரத்தை நம்மளால் அடைய முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. மனமண்டலம் அப்படிங்கிறதே பணிவிற்கான பயணம், பணிவை நோக்கிய பயணம். இந்த 12வது சக்கரத்தை ஒட்டி பிரம்மரந்திராங்கிற இன்னொரு சக்கரமும் இருக்குது. இங்கே தான் கரு உருவாகக்கூடிய நேரத்தில் ஆன்மா உள்ளே வர்றதும், பரிணாம வளர்ச்சி அடைந்த ஆன்மாக்கள் இறக்கும்போது உடலை விட்டு வெளியே போகிறதும் நடக்குது. பொதுவாக 12வது சக்கரத்தை அணுகும்போது ஆன்மா இந்த பிரம்மரந்திரா புள்ளியின் மூலமாக உடலை விட்டு வெளியில் போகுது. இந்த பிரம்மரந்திராவை கடந்து மைய மண்டலம் போகிறதுங்கிறது மனித சக்திக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம். இங்கே மாஸ்டர் எப்படி கங்காரு தன்னுடைய குட்டியை வயிற்றில் சுமந்துக்கிட்டு தாவி தாவி போகுதோ, அந்த மாதிரி குரு நம்மளை பிரம்மரந்திராவை தொடாமல் மைய மண்டலத்திற்கு போகிறதுக்கு உதவி பண்ணுறாரு. மைய மண்டலத்தில் தான் 13வது சக்கரம் இருக்குது. இந்த 12வது 13வது சக்கரங்களுக்கு நடுவில் 64 புள்ளிகள் அல்லது சக்கரங்கள் இருக்குது. அப்போது 13வது சக்கரத்தை நோக்கி போகிறதுக்கு நமக்கு ஒரு உந்துதல் தேவைப்படுது, அதாவது திசை வேகம்னு சொல்லப்படுறது. இது நம்மளால் சொந்தமாக செய்ய முடியாத ஒரு விஷயம். அதனால் மாஸ்டர் 2 அல்லது 3 நாட்கு நமக்குள்ள ஒரு பக்தி, ஏக்கம், தவிப்பு இதை எல்லாத்தையுமே உருவாக்குறதோடு மட்டுமல்லாமல் 64 புள்ளிகளை கடந்து, அதாவது ஒன்றொன்னா கடக்க செஞ்சு கூட்டிகிட்டு போகிறாரு. இங்கே குருவினுடைய ராக்கெட் வேக உந்துதல்ங்கிறது இல்லைன்னா பிரபுங்கிற மண்டலத்திலேயே, அதாவது 12வது சக்கரத்திலேயே நாம் நிரந்தரமாக தங்கிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது இந்த மனமண்டலம் அப்படிங்கிறதுல நாம் 7 சக்கரங்கள் வழியாக பிரயாணம் செஞ்சு வரோம். இந்த பயணத்தில் நம்மளுடைய அகங்காரம் முழுமையாக பண்படுத்தப்பட்டு பணிவாக மாற்றப்படுறது. நான், எனது இந்த எண்ணங்கள் எல்லாமே நமக்குள்ளே குறைஞ்சு மையத்தோடு இணைஞ்சு நீ அப்படிங்கிறது முக்கியத்துவம் பெறுது. அதாவது நான் நீங்கிற 2 தனித்துவமான விஷயங்கள் இங்கே இணையுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இணையும் போது அகங்காரம் புனிதத்தன்மை அடையுது. அந்த புனிதத்தன்மையில் தான் பணிவு வெளிப்படுதுன்னு சொல்கிறாங்க. இன்மைத்தன்மைன்னு சொல்லப்படுற பூஜ்ஜியம், அந்த புள்ளிக்கு நாம் இன்னும் வரல. இந்த நிலையை நத்திங்னஸ், அதை நாம் எப்போ அடைய முடியும்? நாம் நம்மளை அந்த மாதிரி ஆக்கிக்கும் போது தான், நமக்குள்ளே நாம் எதுவுமே இல்லாத ஒரு நிலையை ஆக்கிக்கும் போது தான் அந்த பூஜ்ய நிலையை அடையிறதுங்கிறது சாத்தியம். அப்போது அந்த பூஜ்ய நிலையை அடையிறதுக்கு நாம் ஆதி மனதில் இருந்து சக்தியை வாங்கிக்கிறோம். ஏன்னா மனமண்டலத்தை கடந்து மைய மண்டலத்திற்குள்ளே போகும்போது இறைவனுடைய அருள் நமக்கு அதிகமாக வர தொடங்குது. அந்த ஒரு நிலையை அடையிறதுக்கு தான் நிறைய தேவதைகள் ஏங்கி தவிக்கிறாங்க. அப்போது அந்த உயர்ந்த நிலையை நோக்கி நாம் போகணும்னா, யார் ஒருத்தருக்கு தன்னை பற்றின எண்ணம் இல்லையோ, யார் ஒருத்தர் இந்த உலகத்தில் இருந்துக்கிட்டும் இறந்தவர் போல வாழறாங்களோ, அதாவது லிவிங் டெட் கண்டிஷன், அவங்களால மட்டும்தான் இந்த நிலையை உணர முடியும். அந்த நிலையினுடைய பயணத்தில் தெய்வீக ஒளி கூட மறைஞ்சிருது. இன்னும் ஏதாவது ஒன்று இருந்துக்கிட்டே இருந்தாலும் அதுவும் எங்கே அப்படின்னு பார்க்கும்போது அந்த பயணத்தில் அதுவும் கூட மறைஞ்சிருது. அப்படி ஒன்றொன்னா மறைஞ்சிக்கிட்டே போகும்போது நாம் கடக்க வேண்டிய கட்டங்களை கடந்து அடைய வேண்டிய கட்டத்துக்கு நுழையறதுக்கு நாம் தயாராகிட்டோம், அதுக்கு தயாராகிக்கிட்டே இருக்கோம் அப்படிங்கிறது தான் அதனுடைய பொருளாகுது. தெய்வீக பிரகாசத்தினுடைய எல்லை இன்னும் கொஞ்ச தூரம் வரைக்கும் தான் இருக்குது. இன்னும் இந்த பயணத்தில் உயர்ந்து போக போக வெறும் கருத்து மட்டும்தான் தங்கியிருக்கு. மேலே போக போக அதுவும் மறைஞ்சிருது. அப்போது அந்த கட்டத்தில் நம்மளுடைய வார்த்தைகள் கூட தோல்வியுறுகின்றது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி ஒரு அமைதியான நிலையில் ஸ்தம்பித்து நிற்கும்போது நாம் மனமண்டலத்தை கடந்துட்டோம். அந்த நிலையில் மனமண்டலம் கடக்கப்பட்டு விட்டது. இப்போது இதில் இதய மண்டலத்தை கடந்து, அதாவது இதய மண்டலத்தினுடைய 5 சக்கரங்களை கடந்து மனமண்டலத்தினுடைய யாத்திரை 6லிருந்து 12 சக்கரங்கள் வரைக்கும் மைய மண்டலத்தை அடையிற வரைக்கும் நமக்கு என்னென்ன மாதிரியான அனுபவங்கள், உணர்வுகள், அதோட கூட சக்திகள், ஆற்றல்கள், இது எல்லாமே கிடைக்க பெறுது
அதெல்லாம் நாம் எப்படி உணர்றோம் அப்படிங்கிறத பற்றி மாஸ்டர் இதில் சொல்லியிருக்காங்க. இது எல்லாத்தையும் சொல்லிவிட்டு மாஸ்டர் இந்த மனமண்டலம்ங்கிற அத்தியாயத்தை முடிச்சிருக்காங்க. கடைசியாக சாருஜி மாஸ்டர் சொன்ன ஒரு சின்ன கதை. தென்னிந்தியாவில் ராமநாதபுரம் இந்த மாவட்டத்தில் கல்வி அறிவில்லாத ஒருவன் இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு மாஸ்டர் இந்த கதையை சொல்கிறாங்க. அங்கே இருக்கிற யாருக்குமே பெரிய நதியை பற்றி எதுவுமே தெரியாது. அப்போது அவனுக்கு கடவுளை அடையணுங்கிற ஏக்கம் ரொம்ப அதிகமாக இருந்ததுனால ஒரு மகான்கிட்ட போய், பிரபுவே, இறைவனை நான் எப்படி அடைய முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு அவர், நீங்கள் வடக்கு பக்கமாக போங்க, அங்கே ஒரு நதியை பார்ப்பீங்க, அந்த நதியில் குளிங்க, அதுதான் கங்கை நதி, அது உங்களை தூய்மைப்படுத்தி பாவங்கள்லேருந்து விடுவிக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படியே அவன் அதை கேட்டுட்டு நடந்து போய் ஒரு சின்ன வாய்க்காலை பார்க்குறான். அங்கே இது வரைக்கும் அவன் தண்ணியை பார்த்ததே இல்லை. ஏன்னா அவன் வந்தது ஒரு வறண்ட பிரதேசத்தில் இருந்து. அப்போ அவனுக்கு அந்த வாய்க்காலை பார்த்தோன்னையே அதுவே அவனுக்கு ஒரு பெரிய நதியாக தெரிஞ்சுது. உடனே அதில் இறங்கி அவன் குளிக்க ஆரம்பிக்கிறான். 10 வருடங்கள் அதில் குளிச்சுக்கிட்டே இருக்கான். இப்படியே அவனுடைய வாழ்க்கை போயிட்டுருக்கு. அப்போது வேறொரு இடத்துலேருந்து ஒரு மகான், அதாவது வடக்குலேருந்து வராரு. அவர் இவனை பார்த்துட்டு, என்ன இங்கே நீ என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு அவன், நான் ஒரு மகான்கிட்ட போனேன், அவர் என்னை கங்கையில் குளிக்க சொன்னார், அதனால தான் நான் இங்கே குளிச்சிட்ருக்கேன், இப்போ நான் தூய்மை அடைவேன் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் அப்படின்னு சொல்கிறான். உடனே அவர் இது கங்கை கிடையாது, இது ஒரு சாக்கடை, நீ வடக்கு பக்கமாக போ, அங்கே தான் கங்கை நதி இருக்குது, அது இதை விட பெருசாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அதை கேட்டுட்டு அவன் இன்னும் நடக்க ஆரம்பிக்கிறான். இன்னும் கொஞ்சம் பெரிய வாய்க்காலுக்கு வரான். அங்கே மறுபடியும் குளிக்க ஆரம்பிக்கிறான். அதே மாதிரி அடுத்த 10 வருடங்கள் போகுது. அப்போது அங்கே இன்னொரு மகான் வராரு. இங்கே நீ என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ அவன் நான் கங்கையில் நீராடிட்டுருக்கேன், இதுதான் தூய்மையான நதி, நான் முக்தி அடைய போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். உடனே அவர், இல்லை இல்லை, இது கங்கை கிடையாது, இன்னும் நீ மேலே போகணும், இந்த மாதிரி நீ இன்னும் ரொம்ப தொலைவு நடக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அவன் அதே மாதிரி நடக்க ஆரம்பிக்கிறான். இதே மாதிரி பல வகையான கால்வாய்கள், ஓடைகள், நதிகள், இது எல்லாத்துலேயும் குளிக்கிறதுலையே அவனுடைய 50 வருஷம் போயிடுச்சு. கடைசியில் அவன் இறந்தும் போயிடுறான். கடைசி வரை அந்த கங்கை நதிக்கு அவன் போகவே இல்லை. அவன் இறந்த உடனே மேலுலகத்திற்கு போகிறான். அப்போது அவனுக்கு வழிகாட்டின, அதாவது அவனுக்கு தவறாக வழிகாட்டின அந்த 5 மகான்களும் அவங்களும் அங்கே இருக்காங்க. அப்போது அங்கே என்ன நடக்குது அப்படின்னா, அந்த 5 மகான்களையுமே நரகத்திற்கு அனுப்புகிறாங்க. ஆனால் அவன் சொர்க்கத்துக்கு போகிறான், அந்த மனிதன். அப்போ இதை பார்த்தோன்னே அந்த மகான்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. நாங்கள் அவனுக்கு நல்ல அறிவுரை தானே கொடுத்தோம், கங்கைக்கு போய் நீராட சொன்னோம், அதில் போய் அவன் நீராடாதது எங்களுடைய தவறா, எங்களை ஏன் நரகத்துக்கு அனுப்புகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு கடவுள், அவனுக்கு நம்பிக்கை இருந்தது, அவனுடைய நம்பிக்கையை நீங்கள் அழிச்சிருக்கீங்க, அப்போது நீங்கள் தான் நரகத்திற்கு போக வேண்டியவங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது இப்போவுமே அவனுடைய நம்பிக்கை தான் அவனை இந்த சொர்க்கத்துக்கு அழைச்சிட்டு வந்திருக்கு. இந்த கதையை மாஸ்டர் நமக்கு சொல்லிவிட்டு, நாம் கங்கைக்கு போக வேண்டிய அவசியம் கிடையாது, எப்போவுமே நம்ம மனதில் இருக்கிற நம்பிக்கை தான் ரொம்ப முக்கியம். நீங்கள் இருக்கிற இடத்துலையே உட்காந்துக்கிட்டு உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த தெய்வீகத்தை உங்களால் பிரார்த்திக்க முடிஞ்சுது அப்படின்னா, அந்த தெய்வீகத்தோடு உங்களை இணைச்சிக்க முடிஞ்சுது அப்படின்னா, அந்த இணைப்பை யாராலையுமே அறுக்க முடியாது. இந்த கருத்தை தான் சனாதன தர்மமும் சொல்லுது, ஆன்மீக விஞ்ஞானமும் சொல்லுது. இதுதான் ஆன்மீகத்தினுடைய மிக சிறந்த பாடமும் கூட. அதாவது உள்ளே பார் அப்படிங்கிறது தான் ஆன்மீகத்தினுடைய செய்தி. பகவத்கீதை, உபநிடதங்கள், இது எல்லாத்தினுடைய செய்தியும் இதுதான். படைக்கப்பட்ட ஒவ்வொருவரின் இதயத்திலும் நான் இருக்கிறேன், என்னை அங்கு தேடு, நான் தான் நீ, ஆனால் நீயாக இருப்பது நான் தான். அப்போது உனக்குள்ளே தான் நான் இருக்கேன், நீ உனக்குள்ளே தேடும்போது என்ன நீ பார்ப்ப. இதை தான் ஆன்மீகம் நமக்கு கற்றுத்தருது அப்படிங்கிறத மாஸ்டர் நமக்கு சொல்கிறாங்க. மாஸ்டருக்கு நன்றி, அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் நன்றி.